உண்மையிலுமே லெக் பீஸ் தான் நிறைய இருக்குது. ஆமா, நம்ம எதிர்பார்க்கவே வாங்கலாம். நல்லா மழைக்கு எதமா வந்து சுட சுட பிரியாணி நம்ம செய்யாமலே 2 தான் பழுத்துருக்கு சொன்னீங்க. எல்லாமே பழுத்து போய் தான் இருக்குது. ஆமா பாப்பா, தோல்ல நல்லா முறப்பா ரஃப்பா இருக்குது. உள்ளதான் நல்லா பழுத்து பழம். செய்யலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சண்டே இடத்துல வந்து வீட்டில் எதுவுமே செய்யலை. ஏன்னா வீட்டு வேலை செஞ்சு அப்படி பண்ணி நீங்கள் எதுவுமே செய்யலை. அப்போ வந்து நீங்கள் எதுவும் செய்யலையா, நான் வந்து பகுதி பிரியாணி வாங்கி தரமா சொன்னாங்க. இதான் வந்து பகுதி பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி தான் வந்து நம்ம எடுத்து சுட சுட இருக்குது. நாங்கள் வந்து சோள போட்ட முடிச்ச உடனே மழையே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது பாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், மழை பெய்யுது, துணிலாம் வேற துவைச்சு போட்டுக்கிறோம். ஸ்டார்ட் ஆயிடுது எங்கள் நல்ல நேரம். மழை செத்த போட்ட முடிஞ்சோடனே மழை வந்து ஆரம்பிச்சு. ஆமாம், மழை வந்து பெஞ்சாதான் செத்தலாம் வந்து படியும். நம்ம தண்ணி மொண்டு ஊற்றின்னு வந்தோம் இல்லையா. நீங்கள் எது கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு நானே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மழையே வந்து பெய்யுது. வாங்க சாப்பிடலாம். சரிவா சாப்பிடலாம். பீஸ் தான் நிறைய இருக்குது. ஆமாம், நம்ம எதிர்பார்க்கவே வாங்கலாம். நல்லா மழைக்கு எதமா வந்து சுட சுட பிரியாணி நம்ம செய்யாமலே. லெக் பீஸ் பார்த்தீங்களா, லெக் பீஸு முட்டை எல்லாம் எனக்கு தான். சாப்பிடு சாப்பிடு. 3 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். 2 முட்டை, அப்புறம் வந்து லெக் பீஸு, கறியும் வந்து நிறையா வந்து இருக்குது. அந்த பேக்கெட் பிரியாணி எவ்வளோன்னு விலை கேட்டால் 200 தான். வாங்கலாம். நம்ம 2 பேர் சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம 2 பேர் இப்போ ஹோட்டலுக்கு போனால் 100 ஒரு ஆளுக்கு சாப்பிட. 2 பேர் சாப்பிட்றது இப்போ வந்து நம்ம 3 பேர் சாப்பிட்றோம். கூட வந்து ஒரு பக்கெட்டும் ஃப்ரீ. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆவி பறக்குது. சண்டே எதுவும் செய்யல போருமா தீர்த்தியா? இந்த சண்டே ஜாலியாக போகுது. எல்லா சண்டேவும் ஜாலியாக தான் போகுதுப்பா. ஆமாம், சரிம்மா, சரி சாப்பிட்லாமா? சாப்பிடலாம். வெங்காயம் வைக்கலையா? வெங்காயம் வைக்கல கொஞ்சம் ஒரு மாதிரி இதில் உடம்பு சொன்னாங்களே ஃபர்ஸ்ட்லேருந்தே. அதனால எனக்கு வெங்காயம் நான் வேணாம் சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மட்டும் வச்சுட்டாங்க. ஆமாம், நாங்கள் மட்டும் வெங்காயம் முட்டை எல்லாம் வச்சுக்கணும். சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ வீடியோவில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் அப்பா எல்லாம் 2 பேரும் மட்டும் வச்சுருக்கோம். வீடியோ வந்து கட் பண்ணிட்டு பிறகு வந்து அம்மாவுக்கு பிடிக்காம வந்து சாப்பிட மாட்டோம். சரிம்மா, சரி சாப்பிட்லாமா? சரிப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து விழுப்புரம் போது கோவம் வாங்கினோம் இல்லையா, அதை வந்து நான் எதுவுமே செய்யவே இல்லை. இப்போ தான் வந்து எதனா பொறிக்கலாம் சொல்லிட்டு வந்து எடுத்து வச்சுன்னு உட்காந்துங்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் ஒன்றுமே ஆகலை. கொஞ்சம் அழகாக இருக்குதா, ஆனால் ஒன்று கொஞ்சம் பழுத்துடுச்சு. பழுக்கிற நேரம் வந்து வருது. பில்லுக்கு போய் வரணுன்னா அங்கே போய் சேஷி அருவா அறுத்துக்கு. இந்த காயை ஆற்றுக்கு எப்படி 2-3 நாள் ஆகிடும். நான் பில்லுக்கு வேற போக முடியாது. ஏதோ பில்லு இருக்க போனோமா ஜாக்கிரதையாக வந்து அறுத்து கற்றுக்கணும். நான் எப்பயுமே அப்படி தான் இருப்பேன். இன்றைக்கி டெஸ்ட்டு மிஸ் ஆகிடுது. ஃபஸ்ட்டு ஒரு அப்பா கோவக்காய் வாங்கி வந்து கொடுத்தாங்க. அப்படியே ஒரு மாதிரி குளறுபடி ஆகிட்டேன். சரியா செய்ய தெரியல, எடுத்து கீழே கொட்டிட்டோம், மாட்டுக்கிட்ட கொட்டிட்டோம். இன்னும் அப்புறம் வந்து இன்னொரு ஐட்டம் வாங்கி வந்தேன் பாரு, அது வந்து சூப்பராக வந்து செஞ்சேன். அந்த டேஸ்ட்டை பார்த்தா இந்த ஐட்டம் நான் கோவக்காய் வாங்கினா அதேமாதிரி செய்கிறேன். வாங்க. சரிம்மா. இன்னும் 1-2 தான் பழுத்துருக்கு சொன்னீங்க. எல்லாமே பழுத்து போய் தான் இருக்குது. ஆமாம் பாப்பா, தோலில் நல்லா முறப்பா ரஃப்பாக இருக்குது. உள்ளதான் நல்லா பழுத்து பழம். செய்யலாம். சரிம்மா. சூப்பராக இருக்குது. கத்தி ஷார்ப் பண்ணுறதுனால அரியத்தை பார்க்கும்போது ஆசையாக இருக்குது, நம்மளாம் அரியலாமான்ற மாதிரி. சரிம்மா. சேர்த்துக்கு வந்து ரெடியாக எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உக்காந்துச்சு. ஒரு சின்ன வேலை, மல்லாட்டை பேர் நல்லா வறுத்து நல்லா நுமிக்கி தோலை எடுத்துட்டு வச்சுக்கிறேன். அதை வந்து பொடி பண்ணுற வேலை தான். இதை தாளிச்சு குக்கு அப்படி வச்சுட்டு நம்ம போய் எடுத்து வந்துக்கலாம். சரிம்மா. எண்ணெய் வந்து சேர்த்தாச்சு கொஞ்சமாக. நம்ம அந்த காய்க்கு அந்த சுத்தமாக எண்ணெய் வந்து சேர்த்தாச்சு. பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கடுகு பற்றி பெருஞ்சிருக்குமா? அதுவே பொரியுது பாரு. 2 வெங்காயம் சேர்த்துக்கிறோமா? இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஆமாம். சரிம்மா. காயை போட்டுங்க பாரு, ஒரு வதக்கு வதக்கிறேன். இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறோமா? சரிம்மா. உப்பு. கரண்டி இருந்தாலும் கையால் எடுக்கலாம்ப்பா, கை போகுது. ஆமாம், உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் வதக்கி இன்னொரு சுற்று வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்க்கலாம்.
ம் நல்லா வதங்கிட்டு நம்ம காரத்துக்கு திட்ட மாதிரி ஓட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டா எண்ணெயிலே வந்து ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கிட்ட வந்து வதக்கலாம். ஆமாம், தீ வந்து குறைச்சிடணும், அப்படிலாம் தீஞ்சிடும். தீயை குறைச்சிட்டா அது தீயாது, சூப்பராக இருக்கும். நீங்களும் என்னை பார்த்து கேமரா பார்த்து பேசிட்டு இடத்துலயே வந்து சிந்தனையா இருக்கு. மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா, சுற்றி இருக்குன்னு சொல்லி கிண்டி விட்டுனே பேசினுக்கிறோமா. இதுமாரி செஞ்சால் சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு தவிர்த்துருவாங்க. நம்ம செய்திமே செஞ்சால் இங்கே சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அதுக்கு முக்கியமாக வந்து மல்லாட்டு பயிர் வந்து போடணும். மல்லாட்டு பயிர் வந்து தூள் பண்ணி ஆமாம் நுணுக்கி ஒன்று பாருங்க, அதை நுணுக்கி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். போட்டு கிண்டி வச்சுட்டா சாப்பிடாதவங்களும் நான் சாப்பிடணும்னு எண்ணம் வரும். சரிம்மா, நான் சாப்பிட போது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், சூப்பராங்க. இப்போ எடுத்து நம்ம சாப்பிட்ற வேலை மட்டுமே. சரிம்மா, யாரா இருக்கோ கோகாலாம் பிடிக்குமா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்காதவங்க சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வந்து இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். மற்றபடி வந்து மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு தனிமையாக செஞ்சு சாப்பிடாதீங்க. கொஞ்சம் சில பேருக்கு பிடிக்கும், பிடிக்காம போகும். மல்லாட்டு பேர் போட்டு கிண்டி சாப்பிட்டு பாருங்க, சும்மா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆமாம், சரிம்மா, நான் சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருந்து பெற்று சாப்பிட்டு தட்டில் வச்சுட்டேன். நானும் வேறு சாப்பிட்டுனே தான் பேசுறேன். சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா சூடாகுது, கொஞ்சம் ஆறட்டும், நான் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு.